ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ வைஃபை வந்து எங்கே வேணாலும் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்களா, இல்லை வந்து ஏதாச்சும் சினிமா தேட்டர் போகிறீங்க, மால் போகிறீங்க, இல்லை பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது பஸ்ஸுக்குள்ளே கூட நீங்கள் ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஃப்ரீ வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை கிளியராக கேதர் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிற டெமோ நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபியூ டாஸ்க்கும் நான் கொடுக்குறேன். பிகாஸ் அதை உங்கள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா நமக்கு சொல்லுங்கள், நம்ம அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வைஃபை ஹாட்ஸ்பாட் வச்சுருக்காங்க, வச்சுட்டு கனெக்ட் பண்ணி நீ கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அப்படியே கனெக்ட் பண்ணால் கூட இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ நான் காமிக்கிறேங்க. நம்மக்கிட்ட வந்து ஏர்டெல் எல்டி மோடம் இருக்குது. ஸோ இந்த மோடம் வந்து நார்மல் 4G மோடம். இதில் வந்து 1000 rupees பேக் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 17 Mbps கனெக்ஷன் வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். 17 Mbps ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன், இந்த வைஃபை ரவுட்டருக்கு ஃப்ரீ வைஃபை அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரீ வைஃபையை என்ன பண்ணுறேன், என்கிட்ட 2 டிவைஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா ஒரு அட்டாக்கர் சிஸ்டம், இன்னொன்று வேறு யாராவது நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம். அதில் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது இந்த ஃப்ரீ வைஃபை வந்து இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் ஃப்ரீ வைஃபை தான் நேம் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாகவே வித்தவுட் பாஸ்வேர்ட் நீங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஃப்ரீ வைஃபை இருந்துச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுடைய 5G 2G சிக்னல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இங்கே அந்த ஃப்ரீ வைஃபை சிக்னல் வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணலாம். இப்போ ஃப்ரீ வைஃபை சிக்னல் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் ஆகுதா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே இன்னொரு சிஸ்டம்லேயும் இந்த ஃப்ரீ வைஃபை அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரீ வைஃபை இருக்குது. இதை கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுக்குறேன். ஃப்ரீ வைஃபை கனெக்டடியா. இப்போ இந்த 2 சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது இதில் கிட்டத்தட்ட 2 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு டிவைஸ் என்னென்னா இந்த சிஸ்டம், இன்னொரு டிவைஸ் இந்த சிஸ்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிஸ்டமில் இந்த இடத்துல வந்து விண்டோஸ் R ஓப்பன் பண்ணிவிட்டு CMDன்னு டைப் பண்ணுறேன். CMD டைப் பண்ணிவிட்டு IP config. ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு IP அட்ரஸ் வந்துருக்கு 192.168.1.100. டிஃபால்ட் கேட்வே 192.168.1.1. டிஃபால்ட் கேட்வேனா இந்த ரவுட்டருடைய அட்மின் பேனல் அந்த கேட்வே அட்ரஸ் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் வைஃபை பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ஷன் ரேஞ்சு செட் பண்ணுறது எல்லாமே இந்த டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ்க்குள்ளே தான் நீங்கள் போய் செட் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1.1 தானே, நான் என்ன பண்ணுறேன், nmapன்னு டைப் பண்ணுறேன். nmap -sn 192.168.1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 100 தானே நம்ம ஐபி அட்ரஸ். நம்ம ஐபி அட்ரஸ் 100லேருந்து 200 வரைக்கும் என்ன சிஸ்டம்ஸ்லாம் அப்பில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் எந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து இந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன வந்துருக்கு, 2 host is up. 100 அப்படிங்கிறது இந்த சிஸ்டம். இப்போ 101 வந்துருக்கு தெரியுமா. இப்போ நம்ம போய் கிராஸ் செக் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் R இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள், CMD என்டர் கொடுங்க, அதே IP config என்டர் கொடுங்க. இப்போ இங்கே அட்ரஸ் 101. ஸோ நமக்கு வந்து அப்போ இங்கே இந்த சிஸ்டமுடைய IP அட்ரஸும் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த சிஸ்டமுடைய IP அட்ரஸ் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சிஸ்டமுடைய இன்ஃபர்மேஷன் கேதரிங் பார்ட் 2. எனக்கு இந்த IP வந்து அவங்களுடைய ப்ரைவேட் IP அப்படின்னா, அவங்களுடைய ப்ரைவேட் அப்படின்னா அதனுடைய IP அந்த சிஸ்டமுக்கு மட்டும்தான் அலாட் ஆகிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. இப்போ அந்த ஐபியை நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். என்ன ஸ்கேன் பண்ண போகிறேன்னா nmap, அதில் என்ன OS ரன் ஆகிருக்கு. ஸோ nmap -a கொடுத்துட்டு 192.168.1.101 என்டர். இப்போ இது வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். பிகாஸ் நம்ம படத்தில் தான் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு இமீடியட்டாக ரிசல்ட்ஸ் வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரியல் டைமில் எக்ஸாம்பிள் கொடுக்கும் பொழுது இன்ஃபர்மேஷனும் சரி, அதே மாதிரி கமெண்ட் ப்ராப்ளம் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வரும். பட் என்னென்னா கொஞ்சம் ரொம்பவே நாள் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து நாங்கள் ரியல் டைம் டெஸ்ட் கேஸஸில் ஒரு சில கம்பெனிலாம் 100 சிஸ்டம் 200 சிஸ்டம்க்கு நாங்கள் கொடுப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலில் ரன் பண்ணி மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ரிசல்ட்ஸ் வரும். பட் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அது நம்ம ஸ்டார்டிங் வந்திருக்கு, ஐயோ ரிசல்ட்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த -a என்ன அப்படின்னா
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த கம்ப்யூட்டரில் என்ன ஓஎஸ் ரன் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடு அப்படிங்கிற சின்ன ஒரு கமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன என்மேப் கமெண்ட் மூலமாக. என்மேப் அப்படின்னா நெட்வொர்க் மேப்பிங். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து என்ன ஓஎஸ்ன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொடு, அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுறேன். பிகாஸ் என்ன ஓஎஸ்ன்னு தெரியாமல் நம்ம போய் இதை அட்டாக் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அந்த ஓஎஸ் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நமக்கு. இப்போது இங்கே உங்களுக்கு வந்திருக்கும் ஓஎஸ் ரிசல்ட்ஸ். மேலே பார்க்கலாம் இருங்க. போனால் சாரி வரலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்? இதுதான் அந்த கம்ப்யூட்டருடைய போர்ட் இருக்குது பாருங்கள். 135 போர்ட் எனேபிள் இருக்குது. ஓப்பனில் 139.445 MS இந்த போர்ட்டு அந்த கம்ப்யூட்டருடைய நேம். ஸோ ஹண்டர் அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டருடைய நேம். நான் ஹண்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து கீழே அப்படியே வாங்க. இப்போது ரன்னிங் ஜஸ்ட் கெஸ்ஸிங் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி 85%. அந்த எக்ஸ்பி அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, நமக்கு தேவை விண்டோஸ். ஸோ 85% அது விண்டோஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் நேம் கிடச்சிருக்கு, அப்புறம் அந்த சிஸ்டமுடைய மேக் அட்ரஸ் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் அங்கே விண்டோஸ் ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், அதை நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அந்த தேர்ட் ஸ்டெப் என்னென்னா டெனபிள் நெசஸ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், உங்கள் லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேசிக் நெட்வொர்க் ஸ்கேனை இனிஷியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லேப் என்விரான்மெண்ட்டை உங்கள் வீட்டுக்குள்ளாரையே செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் இல்லை அப்படின்னா கூட மொபைல்லேயே செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங் எப்படி பண்ணுங்கள், அந்த டெனபிள் நெசஸ் மூலமாக ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு மட்டும் வருது எனக்கு வரல அப்படின்னு ஏதோ உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்லேயோ இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு சொல்யூஷன் நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.